வணக்கம் குட்டி நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, நாம இன்னைக்கு தமிழ் மொழியில ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி ஜாலியா கத்துக்க போறோம். நம்ம தாத்தா பாட்டிங்க அவங்க காலத்துல இருந்து சொல்லி வச்ச சில அறிவான பயனுள்ள விஷயங்கள இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். என்ன, அந்த புதையல துறக்க நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? முதல்ல பழமொழினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க. பழமொழிங்கிறது ஒரு குட்டி மேஜிக் மாதிரி தாங்க. ஒரே ஒரு வரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல பாடங்களை சொல்லித்தரும். சரி, இப்ப அந்த மேஜிக்க நாமளே செஞ்சு பார்த்தா என்ன? சில உதாரணங்களை பார்த்தா போதும். பழமொழிகள் எவ்ளோ சுவாரஸ்யமானதுன்னு உங்களுக்கே நல்லா புரியும். வாங்க போகலாம். இதோ நம்மளோட முதல் பழமொழி. நல்லா கவனிங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும். இப்போ ஒரு சின்ன விளையாட்டு. நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சத்தமா சொல்லணும். சரியா? ரெடியா? அழுத பிள்ளை பால் குடிக்கும். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இந்த படத்தை பாருங்க. ஒரு பாப்பா அழுதுட்டு இருக்கு இல்லையா? பாப்பா அழும்போதுதான் அம்மாக்கு, ஓ, குழந்தைக்கு பசிக்குது போல அப்படின்னு தெரியும். உடனே பால் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு புது பொம்மை வேணும்னா நீங்க சும்மாவே இருந்தா எப்படி தெரியும்? அத பத்தி அம்மா அப்பா கிட்ட கேட்டாதானே கிடைக்கும். அதனால நமக்கு ஏதாவது வேணும்னா அத சரியா கேட்டு பெற முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். அருமை. இப்போ அடுத்த பழமொழிக்கு போகலாம். இதுல இருக்கிற வார்த்தைங்க கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிடுவீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சத்தமா சொல்லாமா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடேங்கப்பா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த படம் பாருங்க, இதுக்கு ஒரு சரியான உதாரணம். அந்த தம்பியோட முகத்தை பாருங்க, கோபத்துல எப்படி செவந்து போயிருக்கு. நாம ரொம்ப கோபமா இருக்கும்போது நம்ம மூளை சரியா யோசிக்காது. அப்போ நாம தப்பு தப்பான முடிவுகள் எடுத்துடுவோம். நம்ம நண்பர்கள்கிட்ட கத்திடுவோம், அப்புறமா அதுக்காக வருத்தப்படுவோம். அதனால கோபம் வரும்போது ஒரு பெரிய பலூன்ல காத்த ஊதி வெளியே விடுற மாதிரி அதை விட்டுடணும். அப்பதான் நம்ம புத்தி தெளிவா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான படம் இல்லையா? ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கத்துக்கிட்டத பத்தி கொஞ்சம் யோசிக்க போறோம். இது உங்களுக்கான நேரம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம். உங்க நண்பர் யாராவது ரொம்ப கோவமா பொம்மையெல்லாம் தூக்கி வீசினா நீங்க அவங்க கிட்ட போய், நண்பா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அமைதியாயிருன்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா அமைதியா இருக்காம, அழுத பிள்ளை பால் குடிக்கும் பழமொழியை ஞாபகம் வச்சுக்கிட்டு தைரியமா கேப்பீங்க தானே? சூப்பரா யோசிச்சீங்க. இப்போ நாம இந்த பாடத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழமொழிகள் நம்ம பெரியவங்க கொடுத்த ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அது அவங்களோட அனுபவத்துல இருந்து கிடைச்ச அறிவுரை. ஒரு டார்ச் லைட் மாதிரி நம்ம வாழ்க்கை பாதையில நம்ம சரியா போறதுக்கு வெளிச்சம் காட்டும். இந்த பாடத்தை இவ்வளவு ஆர்வமா கவனிச்ச எல்லா குட்டி நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த முறை இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் விஷயங்களோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.